வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகளும் கிடையாது, திரைப்பட ரிவ்யூவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக பார்த்துக்கிட்டோன்னா அதிகமாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்க ஒரு வார். உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டோன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்துக்கிட்டோன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி பார்த்து நடந்து முடிஞ்சு. இதில் பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா பார்த்துக்கிட்டோன்னா 2 மேட்சும், இங்கிலாந்து பார்த்து 2 மேட்சும் வின் பண்ணி, ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டோன்னா ட்ரா பண்ணி சீரீஸ் பார்த்துக்கிட்டோன்னா லெவல் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தா முடித்தாங்க. இதில் இந்தியா பார்த்துக்கிட்டோன்னா போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டோன்னா இளம் படை, புதிய கேப்டன், மிகப்பெரிய ஜாம்பவான்களான அஸ்வின் ஆகட்டும், ரோஹித் சர்மாவாகட்டும், விராட் கோலி ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா டெஸ்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இளம் கேப்டனான சுப்மன் கில்லுக்கு பார்த்துக்கிட்டோன்னா கேப்டன் பதவி கொடுத்தாங்க. அவரால் என்ன பண்ண முடியும்? சேனா கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா தவிர்த்து வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய சேனா கண்ட்ரீஸில் பார்த்துக்கிட்டோன்னா சுப்மன் கில்லுக்கோட பேட்டிங் ஆவரேஜ் 33 தான். இப்படிப்பட்ட ஒரு 33 ஆவரேஜ் உள்ள ஒரு பையனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கிற பொறுப்பை கொடுக்குறாங்களே. இந்த டீமில் பார்த்துக்கிட்டோன்னா பேர் சொல்லும்படியான ஆள் யாருக்கா? அனுபவம் வாய்ந்த வீரர்னா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஜடேஜா, பும்ரா, இவங்க தான் இருக்காங்க. இவங்க 4 பேர் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறதுக்கு பும்ராவை நம்பி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டீம் இருக்குது. போகும்போதே பார்த்துக்கிட்டோன்னா பும்ரா 3 மேட்ச் தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லி தான் ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பும்ரா விளையாடிய 3 மேட்ச்சில் இந்தியா பார்த்துக்கிட்டோன்னா 2 மேட்ச் தோற்றுருக்கு, ஒரு மேட்ச் ட்ராவாயிருக்கு. இப்போ இருக்க பட்சத்தில் சிராஜ் பார்த்துக்கிட்டோன்னா பும்ரா இல்லாத மேட்ச்சில் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக பவுல் பண்ணியிருக்கா. அப்படி சோசியல் மீடியா இப்போ என்ன டாக்காக போயிட்டுருக்குன்னா சுயநலவாதியாக சிராஜுக்கு ஈகோ அதிகமாக இருக்குது. சிராஜ் பார்த்துக்கிட்டோன்னா பும்ரா இருக்கிறனால தன்னை பார்த்துக்கிட்டோன்னா வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறா. அப்படி பும்ராவோட நிழலில் பார்த்துக்கிட்டோன்னா அவர் இருக்கும்போது பர்ஃபார்ம் பண்ணால் அவரை போய் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லாத டைமில் நான் பார்த்துக்கிட்டேன்னா விளையாண்டேன்னா என் பேர் வெளியே தரும், நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடுவாங்க. அப்படின்ட்டு பும்ரா இருக்கிறதுனால தன்னோட திறமைகளை பார்த்துக்கிட்டோன்னா அடக்கிக்கிட்டு முடக்கிக்கிட்டு ஒரு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெட்டி பம்பாக இருக்கா. அப்படி அதாவது சிராஜ் பார்த்துக்கிட்டோன்னா பும்ரா இருக்கிறனால பார்த்தா சரியாக விளையாட மாட்டேங்கிறா. அப்படி சிராஜ் பும்ரா இல்லைனா தான் அவர் நல்லா விளையாட. அப்படி சுயநலவாதி சிராஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. அதாவது ஒன்று சொல்லிக்கிறேங்க, அவங்க 2 பேரும் மான் மச்சான் கிடையாது, அங்காளி பங்காளி கிடையாது. 140 கோடி பேர் நம்ம இந்தியாவில் இருக்குங்க. 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும். அந்த 140 கோடி பேரில் பார்த்துக்கிட்டோன்னா 15 பேர் தான் பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்தியன் டீம் ஆகட்டும், எனி ஸ்போர்ட்ஸ் கேம் ஆகட்டும், அது பார்த்தீங்கன்னா டீமோட இதை பொறுத்து, காம்பினேஷனை பொறுத்து 15 பேர் தான் கிரிக்கெட்டில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த 15 பேர் சலித்து ஒரு 11 பேர் தான் அந்த டீமுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த 11 பேர்த்தில் இருக்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கான சம்பளம் தராங்க, போக்குவரத்து செலவு தராங்க, அலவுன்ஸ் இருக்குது, சாப்பாடு, உடை, டிக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வரி பணத்தில் தான் அவங்க தராங்க. நம்ம காசை அவங்களுக்கு தராங்க. அவங்களோட உழைப்பை மட்டுமே அவங்க நாட்டுக்காக தராங்க. அப்படி உழைப்பு மட்டுமே அவங்க ஏன் பார்த்தா சுயநலமாக இருக்கணும்? ஏங்க, ஒரு கேமில் ஒரு மேட்சில் விளையாடும்போது அது மேலே தெரியும்னு ஆசைப்படுவானே தவிர இன்னொருத்தனை பார்த்துக்கிட்டோன்னா அவன் இருக்கிறனால ஒழுங்காக விளையாட மாட்டேன் அப்படின்னு எவனா சொல்லுவானா? நீங்களே சொல்லுங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ட்டை பார்த்தா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மிஸ் அவன் அடிச்சுவிட்டா மிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறக்காண்டி தான் வரும். வெற்றியோ தோல்வியோ அது அடுத்த பட்சம். அன்றைக்கி அந்த டைமில் என்னோடய பங்களிப்பு என்ன, நான் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத யாராச்சும் ஒருத்தர் கண்காணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறக்காண்டி தான் விளையாடுறாங்க. பும்ரா விளையாண்டா சரி, சிராஜ் விளையாடவே இல்லையா? பும்ரா இல்லாத டைமில் இருக்க டைமில் சிராஜ் ஒழுங்காக பந்து வீசவே இல்லையா? இப்போவே இந்த டெஸ்ட் சீரீஸே பார்த்தீங்கன்னா சிராஜ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் விளையாண்டுருக்கா. அப்படி 5 மேட்ச் விளையாண்டு 23 விக்கெட் எடுத்திருக்கா. அப்படி சிராஜ் பும்ரா பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டு 10 விக்கெட் எடுத்திருக்கா. அப்படி இப்போ யார் பார்த்தீங்கன்னா கோட்டு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பும்ரா பார்த்துக்கிட்டோன்னா பும்ரா இருக்கனால தான் தன்னோட திறமையை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சில பேருக்கு ஒன்று பும்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது.
பும்ரா வந்து பார்த்தா நம்ம டீமோட பொக்கிஷம். பும்ராவை நம்ம டெஸ்ட்டில் பயன்படுத்தினாலும் ஒன் டேக்கும் T20க்கும் ஒரு கண்டிப்பாக தேவை. இப்போ நடந்து முடிஞ்ச 2024 T20 வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு யாருங்க காரணம்? பும்ராங்க. அந்த 16வது ஓவரும் 18வது ஓவரும் பும்ரா போடலைன்னா நம்ம வின் பண்ணியிருப்போமா சொல்லுங்கள்? 16வது ஓவர் ரொம்ப மெயின் கட்டுக்கோவை போட்டாடி 18வது ஓவரை அவர் வந்து பார்த்துக்கிட்டனா கைக்கில் வச்சு போடலைன்னா 13 வருஷம் கழிச்சு நம்ம கப்பு வந்திருக்குமா? அதையே பேச மாட்டேங்கிறோம். அதே மாதிரி பும்ரா ஓவரை பார்த்து அடிக்க முடியல, எவனும் அடிக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தா பும்ரா வந்து பார்த்தா கட்டுக்கோவை ஓவர் போடுறா. அப்படி இதை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வச்சுக்கலேன், நீ என்ன பும்ராவோட சொம்பு தூக்கின்னு கேட்பாங்க. ஏங்க நான் வந்து பார்த்துக்கிட்டேன் பும்ராவுக்கோ சிராஜுக்கோ சொம்பு தூக்கி கிடையாது. நான் வந்து பார்த்தா நல்ல மேட்ச் கண்டிப்பாக ரசிப்பேன். நான் வந்து பார்த்தா கிரிக்கெட் ஃபேன். நான் கிரிக்கெட் ஃபேனாக வந்து பார்த்தா சொல்லணும்னா பும்ரா இல்லைனா T20 வேர்ல்டு கப் கிடையாது. அப்போ இருக்கும்போது சிராஜ்னால் இத்தனை மேட்சை வின் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் இல்லைங்க. ஏன் நம்ம கபாட் டெஸ்ட் ஆகட்டும், கோலி வந்து பார்த்துக்கிட்டனா தன்னை குழந்தை பிறந்துச்சு வெளியே வந்துட்டா. அப்படி அந்த சீரீஸில் சிராஜ் வந்து பார்த்தோன்னா முன்னேற ஆரம்பித்தா. அப்படிங்க அதுலேருந்து இப்போ வரைக்கும் முன்னிக்கிட்டே இருக்கா. அப்படி அந்த சீரீஸில் சிராஜ் ஒழுங்காக ஓட போடுறியா? ஏன் பும்ரா வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பார்த்துக்கிட்டனா விளையாடலையா? 2 பேரும் சேர்ந்து தாங்க விளையாடாங்க. டீம் எடுத்தாங்க. ஏதோ வந்து பார்த்துக்கிட்டனா என் பும்ரா வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மேட்ச் ஆகாஷ் இப்போ தான் வந்து பார்த்தா 5 விக்கெட் எடுத்தா. அப்படி ஒரே மேட்சை 10 விக்கெட் எடுத்தா. அப்படி அந்த மேட்ச் வந்து பார்த்தா சிராஜ் இருந்தா. அப்படி 2வது மேட்ச் சொல்ல போனோம் இந்த இங்கிலாந்து இந்தியா ஆண்டர்சன் டெஸ்ட் ஆப்பில் 2வது மேட்ச் அது பும்ரா அந்த மேட்சை வந்து பார்த்தா ரெஸ்ட் எடுத்தா. அப்படி ஆகாஷ் வந்து பார்த்தா 10 விக்கெட் 2 இன்னிங்ஸ் சேர்த்து. பும்ரா வந்து கோலி ஒரு சிராஜ் வந்து பார்த்தா 5-6 விக்கெட் எடுத்துனா. அப்படி 6-7 விக்கெட் எடுத்துனா. அப்படி அதெல்லாம் விளையாடலைங்களா? சிராஜ் ஆகட்டும் பும்ரா ஆகட்டும் தன்னோட நாட்டுக்காண்டி தான் வந்து பார்த்தா விளையாடுறாங்களே தவிர 2 பேத்துக்கும் வந்து பார்த்தா எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டனா கொண்டவர், சிராஜ் வந்து பார்த்தோன்னா தான் பெரிய ஆளாகணும், அவனோட இதில் வந்து பார்த்தா இது பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அப்படி பெரிய அவசியமே கிடையாது, நான் வந்து பார்த்திங்கன்னா பும்ரானால ஒழுங்காக விளையாடுவேன் அப்படின்னு ஒரு இம்மி அளவு, ஒரு எள்ளு அளவு இல்லை, தலைமுடி அளவு கூட நினைக்க மாட்டா. அப்படி ஏன்னா 2 பேருமே நாட்டுக்காண்டி விளையாடுறாங்க. சொல்லப்போனால் இப்போ லாஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு 2 டெஸ்ட் சீரீஸோ சேர்த்து மொத்தமாக ஒரு மனுஷன் 300 ஓவர் வீசியிருக்காங்க. 300 ஓவர், 300 பந்து கிடையாது, 50 ஓவர் கிடையாது, 300 ஓவர். 300 ஓவர்னால் பார்த்துங்க. இந்த டெஸ்ட் சீரீஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 143 ஓவர் ஒரு ஆளாக வீசியிருக்கான் சிராஜ். அவனுக்கு தலையெழுத்துங்களா 147 ஓவர் போடணுன்னு? ஏன் சிறப்பு பிரிட்டிஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 2 மேட்ச் பாமலேன்ட்டு கை தூக்கி போயிட்டா. அப்படி இல்லை ஆகாஷ் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மேட்ச் உட்கார வச்சாங்களே. சிராஜ் வந்து பார்த்தா அப்படி விளையாட தெரியாதா? விளையாட தெரியாமலாம் இல்லை. 2 கொடுத்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்காண்டி என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பாக டீமுக்காண்டி கொடுப்பேன் அப்படின்னு முழு மூச்சாக இருக்காருங்க சிராஜ். இப்போ அவரோட பீக் டைம் அதை வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம எல்லாருமே கைத்தட்டி கொண்டாடணுமே தவிர இவன் வந்து பார்த்துக்கிட்டனா பும்ரா மேலே ஒரு வக்கர புத்தி வச்சுருக்கான், பும்ரா மேலே வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப கெட்டனா, பும்ரா வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா விளையாடுறனால தான் வங்கி போயிறேன், நான் இப்போ வீடு தெரிய மாட்டேங்குது, அதனால் பார்த்தா பும்ரா மேலே கோவப்பட்டுக்கிட்டு அவர் இருக்க மேட்ச்சில் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறார். அப்படி பும்ரா இல்லைனா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், என்னை பற்றி எல்லாம் பேசுவாங்க அப்படின்ட்டு நல்லா விளையாடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்க அவங்க எல்லாத்துக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன், பும்ரா அவர் என்றைக்குமே கோட்டு தான், கோட் இஸ் த கோட். ஆனால் சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய ஒரு ஆள், டீமை வந்து பார்த்துக்கிட்டனா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள், டீமை வந்து பார்த்தா சூப்பர் ரன் பண்ணிகிட்டு இருக்க ஆள். பும்ரா இடத்த சிராஜ் கண்டிப்பாக நிரப்புவா. அப்படி ஆனால் பும்ரா நிரப்புறதுக்கு ஒரு ஆள் வருமா அப்படிங்கிறது எனக்கு போய் டவுட் தான். பும்ரா தான், சிராஜ் தான். அவங்க 2 பேருமே டீமுக்காண்டி விளையாடுறாங்க, நாட்டுக்காண்டி விளையாடுறாங்க. நாட்டை பெருமைப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த வெள்ளை கலர் ஜெர்சியை போட்டு ப்ளூ கலர் ஜெர்சியை போட்டுக்கிட்டு தன்னோட தாய்நாட்டு கொடியை வந்து பார்த்து நெஞ்சில் சுமந்துக்கிட்டு விளையாடுறாங்க. ஒன்று சொல்லிடுறேங்க, யாராச்சும் ஒருத்தர் எங்கள் அப்பா செத்ததுக்கு வராமல் இருப்பாங்களா? எங்கள் அப்பா செத்துட்டார், நான் கடைசிக்கு அஞ்சலிக்கு போகணும், இறுதி ஊர்வலத்துக்கு போகணும், நீங்கள் போகிறனா போங்க, டீம் வந்து பார்த்தா உங்களுக்கு அணி வந்து பார்த்துக்கிட்டனா நாடு வந்து பார்த்தா எல்லா விதமான ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லுது. ஆனால் என் அப்பா நான் டீமுக்காண்டி விளையாடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படி வெள்ளைக்கலர் ஜெர்சி போட்டு விளையாட ஆசைப்பட்றா. அப்படி அவருக்காண்டி நான் இங்கே விளையாண்டு அவரோட விளையாண்டா மட்டும் ஒரு ஆத்மா சாந்தி அடையும். ஸோ அதனால் நான் இங்கே விளையாடுறேன், எதிர்நெஞ்சலுக்கு போகலை அப்படின்ட்டு சொல்லி அந்த காபா டெஸ்ட்டை வந்து அந்த 5 ஆஸ்திரேலியா டூரை வந்து பார்த்துக்கிட்டனா 4 மேட்ச் விளையாண்டு நாட்டுக்கு பெருமை கொடுத்தா. அப்படிங்க அப்படிப்பட்ட மனுஷன் தான் அப்பாவுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டனா விளையாடுற மனுஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறைக்காண்டி பார்த்துக்கிட்டனா விளையாடாமல் இருப்பா. அப்படியா? அவர் ஆசைப்பட்டு விளையாடுங்க, அவங்க அப்பாக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு
இந்த மாதிரி சில்லறை விஷயக்கான விட மாட்டா அப்படி. என்றைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸாக பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு உண்டான ஒரு மோதலாக பார்க்காம 2 பேருமே நல்ல பவுலர், ஒரு நல்ல பவுலர் ஒரு நல்ல பவுலர்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிங்லேயோ அல்லது இதை மாதிரி என் கண்ணில் பட்ட டாப்பிக்கை பற்றியோ ஸ்போர்ட்ஸை பற்றியோ கண்டிப்பாக நான் பேசுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இதை மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வந்து பார்த்தா உங்களுக்கு வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா முழுசாக பார்த்துட்டு நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டு முழு வீடியோ வாட்சிங் டைமில் வந்து பார்த்தா மிக போய் ஊற்றளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு ரிவ்யூ சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.